அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 58. இடங்கை வலங்கை மோதல். தமிழக வரலாற்றை எழுதியவர்கள் பலரால் குறிப்பிடப்படும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இடங்கை வலங்கை எனும் கலகம். சோழர்கள் காலத்தின் மையப்பகுதி என கருதப்படும் 11ஆம் நூற்றாண்டின் இறுதி தொடங்கி 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை சுமார் 900 ஆண்டுகள் இப்போராட்டம் நடைபெற்றுள்ளது. கல்வெட்டுகள், பட்டயங்கள் மூலம் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்த சாதிகள் 2 அணிகளாக பிரிந்திருந்து நீண்ட காலங்களாக தங்களுக்குள் சண்டையிட்டு வந்ததாக அக்குறிப்புகள் கூறுகின்றன. கரிகாலன் காலத்திலிருந்து இம்மோதல் நடைபெற்று வந்ததாக வரலாற்று ஆசிரியர் K.A. நீலகண்ட சாஸ்திரி குறிப்பிடுகிறார். இவர் குறிப்பிடும் கரிகாலன் என்பது சங்ககால கரிகாலன் அல்ல. ஏனெனில் சங்க காலத்தில் சாதி, வர்ணம் போன்ற சொற்கள் தமிழில் இடம்பெறவில்லை. வைதிகர்களால் கொலை செய்யப்பட்ட ஆதித்த கரிகாலன் காலம் ஆகும். ஆதித்த கரிகாலனை கொன்று உத்தம சோழனை அதிகாரத்திற்கு கொண்டு வந்த காலத்தில் உழைக்கும் மக்களை பிரித்தாளும் ஏற்பாடாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடே இடங்கை வலங்கை மோதலாக அறிய முடிகிறது. வலங்கை இடங்கை பிரிவுகள் குறித்த வரலாற்றை அறிய பிற்கால சோழர் காலத்து சாசனங்கள் பெரும் துணை புரிகிறது. திருச்சிராப்பள்ளி ஆடுதுறை கல்வெட்டு ஒன்று வேளாளர்களான அரச ஆதரவு உள்ள வலங்கை பிரிவினர் இடங்கை பிரிவில் அடங்கிய 96 வகை சாதியர்களுக்கும் இழைத்த அநீதியை கூறுகிறது. இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால், சமூகத்தின் அடித்தட்டில் வைக்கப்பட்டிருந்த பறையர்கள் அரச ஆதரவு பெற்ற வலங்கை பிரிவில் இடம்பெற்றிருந்தனர். நில உடைமையாளர்களாக இருந்த வேளாளர்கள் பறையர்களை வலங்கை பிரிவில் வைத்திருந்ததற்கு ஒரே காரணம் யாதெனில், இடங்கை பிரிவினரை தாக்குவதற்கு அடியாட்களாக வைத்துக் கொண்டிருந்தனர் என தனது ஆய்வுகளில் கூறுகிறார் அயோத்திதாச பண்டிதர். இடங்கை பிரிவினரான உழைக்கும் வர்க்கத்தின் மீது அதிக வரிச்சுமை திணிக்கப்பட்டதற்கு தமிழகத்திற்கு வெளியே கர்நாடகா, ஆந்திரா பகுதிகளிலும் கல்வெட்டு சான்றுகள் கிடைக்கின்றன. முதலாம் குலோத்துங்க சோழ மன்னனின் ஆட்சியின் 2ஆம் ஆண்டில் ராஜ மகேந்திர சதுர்வேதி மங்கலத்தில் இடங்கை வலங்கை கலகம் நடந்ததாக சாசனம் ஒன்று கூறுகிறது. அக்காலத்தில் கிராமம் முழுவதும் தீ வைத்து கொளுத்தப்பட்டது என்றும், கோயில் கருவூலமும் கோயில் விக்கிரகங்களும் சூறையாடப்பட்டன என்றும் குறிப்பிடப்படுகிறது. வலங்கை இடங்கை பிரிவுகளில் பட்டியலிடும் சாதி பிரிவுகளை ஆராயும் போது நில உடைமையாளர்களும் அவர்களை சார்ந்தோர் வலங்கை பிரிவிலும், வணிகம் அல்லது கை தொழில்களோடு தொடர்புடையோர் இடங்கை பிரிவிலும் இருப்பது தெரிய வருகிறது. நிலக்கிழார்கள் வலங்கை பிரிவின் தலைமையிடத்தில் இருந்து கொண்டு தங்கள் கீழ் உள்ளவர்களின் உழைப்பை சுரண்டி வாழ்ந்தனர். அவ்வாறே இடங்கை பிரிவில் வணிக குலத்தினர் தங்கள் கீழ் உள்ள கை தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி வாழ்ந்தனர். வேளாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் இடையில் சமூக அரசியல் போராட்டம் வெடிக்கும் பொழுது தத்தம் பிரிவின் கீழ் உள்ள உழைக்கும் சாதிகளை தங்களுடன் ஒருங்கிணைத்துக் கொண்டு எதிராளிகளை தாக்கினர். இதன் மூலம் இரு பிரிவிலும் இருந்த சுரண்டப்பட்ட உழைக்கும் வர்க்கத்தினர் ஒன்று சேர்ந்து தங்கள் உழைப்பை சுரண்டும் வேளாளர்களையும் வணிகர்களையும் ஒற்றுமையாக எதிர்க்க வழியின்றி பிரித்தாளப்பட்டனர். சாசனங்கள் தரும் செய்திகளின்படி இடங்கை பிரிவினர் அநீதியான வரிகளையும் சமூக அடக்கு முறைகளையும் எதிர்த்து போராடி வந்துள்ளனர் என்பது தெரிகிறது. இப்பிரிவினையை தோற்றுவித்த ஆதிக்க வர்க்கத்தினர் வைதிகர்கள் மூலம் இந்த வர்க்கங்களின் போராட்டங்களுக்கான புராணங்களையும் நீதி நூல்களையும் எழுதினர். வேளாளர்களில் நிலக்கிழார்கள் நாட்டு அதிகாரிகளாக இருந்தனர். அரசியல் ஆதிக்கம் நிலக்கிழார்களுக்கு இருந்ததால் அவர்களுடைய ஆதிக்கத்தை வணிக செட்டியார்களான இடங்கை வகுப்பினர் எதிர்த்து போராடினர். மேலும் வணிக செட்டிகள் வியாபார உரிமைகள், வரி சலுகைகள், சுங்கவரி நீக்கம் முதலியவற்றிற்காகவும் போராடினர்.
வணிகர்களுக்கு எகவை, உகவை, ஒட்டச்சு, பாய், தறி, இறை, தட்டார பாட்டம் என பல வரிகள் இருந்தது பற்றி கல்வெட்டுகள் கூறுகின்றன. அவர்களோடு சேர்ந்து நின்ற கை தொழிலாளரும் வரி குறைப்புக்காகவும் சமூக அந்தஸ்தை காட்டும் சில உரிமைகளுக்காகவும் போராடினர். சமூக அந்தஸ்து என்ற நோக்கில் திருமண விழாக்களில் இரட்டை சங்கும் கொட்டும் முழக்கலாம் என்றும் செருப்புகள் அணியலாம் என்றும் அவரது வீட்டு சுவர்களில் வெண்சாந்து பூசலாம் போன்றவையெல்லாம் இடங்கையர் போராடி உரிமை பெற்ற சலுகைகள் என கே பிள்ளை தனது தென்னிந்திய வரலாறு நூலில் குறிப்பிடுகிறார். அதே சமயம் எதிரணியில் இருந்த வேளாள நிலக்கிழார்கள் தங்கள் நலனை பாதுகாத்து கொள்ளவும் தங்களுக்கு ஆதாயமான சமூக அமைப்பை கட்டுக்குலையாமல் காப்பாற்றவும் தங்கள் அதிகார பதவிகளை பயன்படுத்தியுள்ளனர். முதலாம் ராஜராஜனின் 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் வலங்கை வேலைக்கார படைகள், வலங்கை பெரும் படைகள் போன்ற குறிப்புகள் உள்ளன. ராஜராஜன் காலத்திற்கு பிற்பட்ட கல்வெட்டுகளில் இடங்கை 96, இடங்கை 90 சமய தொடகை என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் வணிகர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சுங்க வரியை நீக்கியதால் சுங்கம் தவிர்த்த சோழன் என வரலாற்றில் இடம்பெறுவதை காண முடிகிறது. சாளுக்கிய சோழனான முதலாம் குலோத்துங்கன் தமிழக சோழர் குல வழியில் தொடர்ந்து வந்த அரச உரிமை என்ற வழக்கத்திற்கு மாறான முறையில் தாய் வழி உரிமையில் சோழ ஆட்சியை கைப்பற்றியவன். அவன் ஆட்சிக்கு வர வணிகர்கள் உதவியதால் அவன் வணிகர்களுக்கு சுங்கம் நீக்கி சலுகை அளித்தான் எனவும் அதுவரை அரசர்களின் ஆதரவு பெற்றிருந்த வலங்கை பிரிவினர் அரச செல்வாக்கை அப்பொழுது இழக்க நேர்ந்ததால் அவன் காலத்தில் வலங்கை இடங்கை போராட்டங்கள் அதிகமாயின என்று வரலாற்று அறிஞர்கள் மதிப்பிடுகிறார்கள். வேளாளர் வலங்கை பிரிவின் தலைமையில் இருந்தும் அதை மறுப்பது வழக்கம். காரணம், அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் வலங்கை பிரிவில் இருக்கும் உழைக்கும் வர்க்கத்துடன் சமமாக இருக்கும் நிலை ஏற்படும். வைதிகர்கள் வலங்கை இடங்கை பிரிவில் அடங்குவதில்லை. அவர்களை போன்றோ அல்லது அவர்களை விட மேலான குடி என கூற விரும்பும் நோக்கத்தில் வலங்கை அடையாளத்தை ஏற்காத வேளாளர்களும் வணிகர் பிற உழைக்கும் வர்க்கத்தினர் என அனைவரையும் தமக்கு கீழ் நிலையில் வைக்க விரும்பி கதைகள் எழுதினர். இதற்கு போட்டியாக வைதிகர்களும் தங்கள் உயர்நிலை தகுதி குறித்து கதைகள் எழுதி கொண்டனர். மேலோட்டமாக நாம் அறிந்திருக்கும் வலங்கை இடங்கை சாதி பிரிவினை பொருள் முதல்வாத அடிப்படையில் உற்பத்தி உறவுகளின் அடிப்படையை மையமாக கொண்ட போராட்டமாகவே இருந்துள்ளது. சித்தூர் அதலாத்து கோர்ட்டு தீர்ப்பு என்ற நூல் 2ஆம் பதிப்பாக 1924 வெளிவந்தது. முதல் பதிப்பு அதற்கு பல காலம் முன்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்நூலில் பஞ்சாங்கம் குண்டையனுக்கும் மார்க்க சகாயம் ஆசாரிக்கும் இடையில் நிகழ்ந்த வாத பிரதிவாதங்கள் இடங்கை வலங்கை கலகம் சார்ந்த ஒன்று. பன்னெடுங்காலமாக ஒடுக்கப்பட்டிருந்த விஸ்வபிரம்ம குலம் என தம்மை அழைத்து கொள்ளும் ஆசாரிமார் பஞ்ச கருமார்கள் எனப்படுவார்கள். இடங்கை பிரிவினர். இவர்கள் கொல்லர், தச்சர், கல்தச்சர், கண்ணார், தட்டார் என 5 தொழில் புரியும் கைவினைஞர்கள். சோழர் கால கல்வெட்டு சாசனங்களும் இவர்கள் ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதை கூறுகிறது. உழைப்பை இழிவாக கருதிய வைதிகர்களும் பிறர் உழைப்பில் வாழும் நிலக்கிழார்களும் இவர்களை தங்களுக்கு அடிமைகளாக உழைப்பதற்காகவே பிறந்து வாழ்வதாக கருதினர். 1814 சித்தூர் அதலாத்து கோர்ட்டு வழக்கில் ஆசாரிகள் குலத்தின் திருமணத்தை நடத்தி வைக்க வைதிகர்களுக்கு உரிமையுண்டா அல்லது ஆசாரிகள் குலத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் உரிமையா என்ற பிரச்சனை பற்றிய விவாதம் நடந்து அதில் விஸ்வ பிரம்ம ஆசாரி குலத்தவர் திருமண சடங்கை நடத்தி கொள்ள தடையில்லை என 4 ஆண்டுகள் கழித்து 1818 தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இதை ஏற்காத பஞ்சாங்க குண்டையனின் விப்பிரால் வைதிக அணியினர் ஆசாரியார் இல்ல திருமணத்தில் நுழைந்து அடிதடியில் இறங்கிவிட இழப்பீடு கேட்டு மீண்டும் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் ஆசாரிகள் பிரிவினர். இவ்வழக்கை படிக்கும் பொழுது வேத புராண நூல்களின் அடிப்படையில் யார் தகுதியுள்ளவர் என்று நடக்கும் விவாத போக்கும் தானே உயர்ந்தவர் என்று புனைக்கதைகளை கொண்டு விவாதிக்கும் முறையும் நம் நாட்டின் கடந்த கால அவலநிலை குறித்து சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் யார் வீட்டு திருமணத்தை யார் நடத்துவது என்பது போன்றவற்றில் அடாவடியான முறையில் ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்கும் அடிப்படை மனித உரிமை மீறலும் இதில் அடங்கியிருக்கிறது. இவ்வழக்கில் உரிமையை ஆராயும் சான்றுகளாக வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துகள் முதல் கபிலர் அகவல் வரை
விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது வேடிக்கையாகவும் உள்ளது. இவ்வழக்கின் தீர்ப்பில் குறிப்பிடப்படும் முன்னாலே சில தேசங்களுக்கு பாளையக்காரராக இருந்த அவிவேக துரைத்தன தாரையும் சில மூட ஜனங்களையும் எப்படியோ சூதடியினாலே மோசம் செய்து நாளது வரைக்கும் குரு ஆண்மை செலுத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட மோசடிகளை கண்டுபிடித்து வர்ணாசிரம தருமங்களை அறிந்து பரிபாலனம் செய்வது கணம் பொருந்திய கவர்மெண்ட் துரைத்தனத்தை சார்ந்த நீதியாய் இருக்கிறது என்ற வரிகள் ஆங்கிலேயர் ஆட்சியில் நீதிமன்றம் எதிர்கொள்ள வேண்டிய நிலையையும் சாதிகள் குறித்து மோசடி என நீதிபதி கொண்ட கருத்தையும் அறிய தருகிறது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் ஆசாரிகள் வீட்டு திருமண நிகழ்விற்கு கும்பலாக சென்று தாக்கி திருமணத்தை நிறுத்தி ரூபாய் 550 பெருமானம் உள்ள அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளார்கள் விப்பிரால் வைதீக அணியினர். அதற்கு கலியாண சாமக்கிரியை நஷ்டம் ரூபாய் 550 இழப்பீடு கொடுக்கும்படி தீர்ப்பு எழுதப்பட்டுள்ளது. 200 ஆண்டுகளுக்கு முன்னர் ரூபாய் 550 மதிப்பு என்பது மிகப்பெரிய தொகை. அந்த அளவுக்கு இழப்பீடு தர வேண்டிய நிலையில் என்ன விதமான அழிவுகளை செய்தார்கள் என்று வியக்காமல் இருக்க முடியவில்லை. சித்தூர் அதலாத்து கோர்ட்டில் நடந்த இவ்வழக்கின் விவாதத்தில் இடங்கை பிரிவினரான விஸ்வ பிரம்ம குலத்தவர் வைதிகர்களை குற்றம் சாட்டும் பொழுது அரசரை சார்ந்தவர்கள் வலங்கை பிரிவினர் என்றும் மற்றோரை இடங்கை என்றும் பிரித்து மோசடி செய்தவர்கள் வைதிகர்கள் என்றும் ஒரு பிரிவினர் வீட்டில் மற்றொரு பிரிவினர் சாப்பிடக்கூடாது என்பது போன்ற சட்டத்திட்டங்களை செய்தோர் வைதிகர்களே என்றும் கூறுகிறார்கள். இரு பிரிவு உழைக்கும் வர்க்கம் ஒன்று சேர விடாது உயர் வர்க்கத்தினர் சர்ச்சைகளை கிளப்பிவிட அதற்கு தேவையான கதைகளை வைதிகர்கள் புனைந்து கொடுக்க சாதி போராட்டங்கள் நிலை பெற்றன. பண்டைய தமிழகத்தில் தொழில் அடிப்படையில் இயல்பாக அமைந்திட்ட தொழிற்பிரிவினை என்ற நிலைமை பரம்பரை தொழில்முறை என்ற பிற்கால வற்புறுத்தலால் சாதிகளாயின. இவற்றை வடநாட்டில் வழங்கி வந்த வர்ணாசிரம பிரிவுகளுக்குள் அடக்க நினைத்த முயற்சி பலனளிக்கவில்லை. உடல் உழைப்பை செய்யும் வழக்கமற்று இருந்தவர்கள் அத்தகைய வாழ்வு முறை உயர்குலத்தின் பண்பு என்ற எண்ணம் கொண்டு உழைக்கும் வர்க்கத்தை கீழோர் என குறிப்பிட்டு அடக்கியாண்டதன் விளைவுதான் சமத்துவமற்ற சமுதாயம் உருவாகிட காரணமாக அமைந்தது. மக்களிடையே சாதி உயர்வு தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டன. மக்களிடம் தோற்றுவிக்கப்பட்ட பிரிவினையானது நீதி நூல்களாக உயர்நிலையில் உள்ளவர்கள் என்று கருதி கொண்டவர்களால் எழுதி வைக்கப்பட்டு கீழ்நிலையில் உள்ளோர் என்ற பெரும் பிரிவை பிரித்து ஒடுக்கி வைத்திருந்தனர். வரலாறு நெடுக ஒடுக்கப்பட்டவர்கள் தங்கள் நிலையை மறுத்து போராடிய வண்ணமே இருந்தனர். தங்களது கீழான நிலையை ஏற்க விரும்பாதவர்களும் தங்கள் பங்கிற்கு தங்களை உயர்ந்தோர் என நிலைநிறுத்த அதே புராணம் வேதம் போன்றவற்றின் துணை கொண்டு தங்கள் குலம் உயர்வானது என ஆவணப்படுத்த முற்பட்டனர். இம்முயற்சியின் விளைவாக சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் சில நூல்கள் இக்குல பிரிவுகளின் செல்வந்தர்கள் ஆதரவில் உருவாக்கப்பட்டிருந்த சமூக சாதி அடுக்குகளில் வைதிகர்கள் அனைவரிலும் உயர்ந்தவர் என்ற வகையில் தொன்ம கதைகள் மிகுந்திருந்தது. அது அவர்களே எழுதி வைத்து கொண்ட கட்டுக்கதைகள்தான். பிற வகுப்பினரில் செல்வத்தின் அடிப்படையில் உயர்ந்து விட்டவர்களுக்கு அல்லது தங்கள் சொந்த உழைப்பால் உயர்ந்தவர்களுக்கு தங்களை தாழ்த்தி வைத்திருக்கும் நிலைக்கு எதிராக போராட வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தியது. தாங்களும் அவர்களைப் போலவே உயர்ந்த நிலையில் உள்ளவர்களே என நிறுவும் நோக்கில் அவர்களும் தங்கள் பங்கிற்கு தாங்கள் எந்த வகையில் உயர்ந்தவர்கள் என காட்டுவதற்கு பதிலுக்கு கதைகள் புனைந்தனர். வேதம் காட்டும் மற்றொரு கோணத்தை எடுத்துக்கொண்டோ அல்லது அரச பரம்பரை என அறிவித்து கொண்டோ நூல்கள் எழுதி வெளியிடத் தொடங்கினர். உண்மையற்ற அறிவியல் அடிப்படையில் ஆட்டம் காணக்கூடிய புனைக்கதைகள் எழுதி தகுதியை உயர்த்தி கொள்ள முயன்றனர். கூடலூர் கனகசபை பிள்ளை என்பவரால் எழுதப்பட்ட வர்ண சிந்தாமணி எனும் நூல் 1901 வெளியானது. இந்நூலின் மையக்கருத்து வேளாளர் உயர்வானவர்கள் எனும் நிலைநிறுத்தும் நோக்கோடு இருந்தது. வேதங்களை பின்பற்றுவதாக கூறிக்கொள்ளும் வைதிகர்களுடன் ஒப்பிடுகையில் திராவிட வேதங்கள் என நாங்கள் கருதும் திருக்குறள், சைவ திருமுறைகள் முதலியவற்றை பின்பற்றுவோர் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. மாறாக வைதிகர்களிலும் மேலானவர்கள் என்பது இந்நூலின் மையக்கருத்து. ஆரிய வேதங்களிலும் திராவிட வேதங்களிலும் சாதி பிரிவினைகளுக்கும் உயர்வு தாழ்வுகளுக்கும் ஆதாரமில்லை என்பது இவர்கள் வாதம். இருப்பினும் இறுதியில் 4 வருணங்களை ஏற்றுக்கொண்டு வேளாளர் தாங்கள் செய்யும் தொழில் அடிப்படையில் 4 வருணம் குறிக்கும் வைசிய குலத்தோர் என்றும்
வேளாளருக்கு பணிபுரியும் வண்ணார், நாவிதர், குயவர், தச்சர், கொல்லர் என்ற பிற உழைக்கும் குலத்தோர் சூத்திரர் என இந்நூல் கூறுகிறது. இந்நூல் வெளியீட்டிற்கு வேளாளர் குல செல்வந்தர் ஒருவர் உதவி செய்ததாக முன்னுரை கூறுவதை வன மாமலை சுட்டிக்காட்டுகிறார். இந்நூலின் நோக்கம் தங்களை உயர்வானவர்கள் என காட்டிக்கொள்ளும் ஏற்பாடே. இவர்களைப் போன்றே பனை ஏறும் தொழில் செய்யும் குலத்தை சேர்ந்தோர் கள்ளு கடைகளை குத்தகை எடுப்பதன் மூலம் வசதி படைத்தவர்களாக மாறிய கிராமணி குலத்தோர் தாங்கள் அரச குலத்தினர் அல்லது சத்திரியர் குல தோன்றல்கள் என கூறி சத்திரிய குல விளக்கம் எனும் நூலை 1904 டி.வி. துரைசாமி கிராமணி எழுதி வெளியிட்டார். சத்திரிய குலத்தோர் வைதிகர்களுக்கு குரு முறையினர் என்றும், புராணத்தில் வைதிகர்களுக்கு பிரம்ம ஞானம் பெற உதவிய சத்திரிய ஜனகரை மேற்கோள் காட்டியும், பழைய இலக்கியங்கள் காட்டும் கல்லிறக்கும் குலத்தோர் தாங்கள் அல்ல என மறுத்தும், தாங்கள் படை தலைமை தொழில் செய்தவர் என்றும் துரைசாமி கிராமணி தனது நூலில் வாதிடுகிறார். நாடார் மன்னரும் நாயக்க மன்னரும் என்றொரு நூல் 1931 வெளிவந்தது. ராமலிங்க குருக்கள் மற்றும் குமரைய நாடார் இதை எழுதினர். இந்நூலில் தமிழ் இலக்கியங்களில் கூறப்படும் சான்றோர் என்போர் தாமே என்றும், தங்கள் தொழில் கல்லிறக்குதல் இல்லை என்றும், அவர்கள் குலத்தில் சிறுபான்மை சிலர் ஈடுபட்டிருந்த பொதிமாட்டு வணிகமே தங்கள் குல தொழில் என்றும், மேலும் தாங்கள் பாண்டிய மன்னர் குலம் என்றும், நாயக்கர்கள் அவர்கள் நாட்டை கவர்ந்து கொண்டதாகவும் நாடார் குலத்தினர் இந்நூல் வழியாக கூறினர். நாடார் திருமண வாழ்த்துகள் எனும் நாட்டுப் பாடல்களில் அரச குல கூற்றுகள் இருப்பதை சான்றுகளாக வைத்து வாதிடுகிறது இந்நூல். பரவர் புராணம் என 1909 பரதவர்களின் உயர்வை பாடும் நூல் ஒன்று அருளப்ப முதலியார் எனும் கத்தோலிக்கரால் எழுதி வெளியானது. வைதிக புராண புனை கதைகளை ஏற்றுக்கொண்டு சிற்சில புராண கதைகளை மேற்கோள் காட்டி உயர்குல சாபம் பெற்று உழைப்பாளர் குலங்களில் தாங்கள் பிறந்தவர்கள் என்று இந்நூல் கூறும். இதிலிருந்து உடல் உழைப்பு என்பது சாபம் என்பது புராண கருத்தாக இருப்பது தெரிகிறது. அவ்வாறு சாபம் பெற்று பரதவ குலத்தில் பிறந்த வழித்தோன்றலான பரதன் என்பவன் பாரதம் முழுமையையும் ஆண்டான் என்பது இந்நூலாசிரியர் கூறும் கருத்தாக உள்ளது. காத்தார் சாதி உயர்வு கூறும் கிளை வளப்ப மாலை எனும் நூலும் புது புராண கதைகளை கூறுகிறது. பல்லர்கள் தம்மை ஈந்திரகுல வேளாளர் என சொல்லி அவர்களும் அதற்கு புராண கதை கூறுகிறார்கள். இவ்வாறு தங்கள் சாதி உயர்வு குறித்து கதைகள் கூறிய நூல்கள் யாவும் அந்த சாதிகளின் செல்வந்தர்கள் முயற்சியில் வெளிவந்தவை. அவர்கள் தங்களுக்குரிய மேன்மையை பண்டைய தொன்ம கதைகளுக்குள் வேறு கோணத்தில் கண்டனர், அல்லது புது கதைகளை உருவாக்கி பழைய புனைவுகளுடன் இணைத்து கொண்டனர். தங்களை ஆரிய வைதிக மேல் குடியாளர்களுக்கும் உயர்ந்தவர் என கூறுவதும், வைதிகர்கள் உயர்ந்த சாதியினர் என்பதை மறுப்பதும் இவர்களின் முதன்மை நோக்கம். அதனால் அது குறித்து கூறும் தொன்ம கதைகளும் அவர்களால் மறுக்கப்படுகின்றன. வேதங்களை ஏற்போர் வேத காலத்தில் சமத்துவம் நிலவியது என்கின்றனர். வர்ணாசிரம பிரிவினையை முதலில் மறுப்பதும், பின்னர் அவற்றில் வைசியர் சத்திரியர் என்று ஏதோ ஒரு பிரிவில் தங்கள் குலம் அடங்கும் என்று காட்டிக்கொள்வதும், தங்களுக்கு கீழே உழைப்பாளர்களின் குலங்கள் உள்ளன என வலியுறுத்துவது என்பதன் மூலம் மற்றொரு வகையில் உயர்வு தாழ்வு கற்பித்தன இந்நூல்கள். சாதி சமத்துவம் காட்டினால் தமக்காக உழைக்கும் குலம் இல்லாது போகும் என்பதால் சூத்திரர் என்ற வர்ணாசிரம பிரிவினரை தங்களுக்கு சமமாக இவர்கள் கருதவில்லை. நில உடைமை பரம்பரை, அரசுடைமை பரம்பரை என்பதன் வழியில் தங்களை மேலானவர் என கருத முற்பட்டனர். இன்றைய நாளிலும் இந்நிலைமை மாறவில்லைதான். இன்று அனைத்து சாதியினரும் தாங்கள் அரச பரம்பரை என்றுதான் கூறிக்கொள்கின்றனர். சமூக வலைத்தளங்களில் தற்கால சாதி பெருமை கூறும் கருத்துகள் இந்த வகையில்தான் அமைந்துள்ளது. ஆனால் தங்களை வைதிகர்களுக்கு தாழ்ந்தவரல்ல எனும் தகுதியை உயர்த்தி கொள்ளும் எவரும் மறந்தேனும் மனிதர் அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் தங்களினும் கீழான நிலையில் பிறர் இருப்பதாகவே நம்பும் மனநிலையையும் கொண்டிருக்கிறார்கள். வைதீகம் செய்த சாதுரியமான காரியங்களில் ஒன்று யாதெனில், தனக்கு கீழே அனைவரும் சமமான தாழ்ந்தவர்கள் என சொல்லாமல் படிநிலை வாரியாக தாழ்ந்தவர்கள் என்று சொன்னதுதான். அதுவே இவர்களிடத்திலும் வெளிப்பட்டு நிற்கிறது. இன்றும் சாதி ஒழியாமல் நீடிப்பதற்கு இப்படிநிலை மனநிலையும் பிரதான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. வேதங்களை இவர்கள் ஏற்பதன் காரணம் அவை வர்ணாசிரம பிரிவுகளுக்கு முற்பட்டவை.
ரிக் வேதத்தின் பிற்சேர்க்கையாக பிற்காலத்தில் நுழைந்த புருஷ சூத்திரமே வர்ணாசிரம பிரிவுகளில் உயர்வு தாழ்வுகளை கற்பிப்பதற்கு மூல காரணம். கால்நடை வளர்ப்பு வாழ்க்கை வளர்ச்சி அடைந்து ஒரு கட்டத்தில் வேலை பிரிவினை தோன்றிவிட்ட நிலையில் உலகின் தோற்றத்தை குறித்து எழுதப்பட்ட கற்பனை கதையே புருஷ சூக்தம். ஆனால் அச்சமயத்தில் வகுக்கப்பட்ட பிரிவுகளுக்குள் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்டிராத துவக்க பிரிவு நிலை. பிற்கால புராணங்களும் மனுஸ்மிருதியும் வர்ணாசிரமம் உயர்வு தாழ்வு நிலை தோன்றிய பிற்பாடு சாதி பிரிவுகளை நிலைநிறுத்த உயர்குலத்தோர் என கூறிக்கொண்டவர்கள் எழுதியவை. அவை 2 நோக்கங்களுக்காக உருவானவை. ஒன்று, சாதி உயர்வு தாழ்வுகளுக்கு நியாயம் கூறுவது. இதற்காக புராணங்கள் உருவாக்கப்பட்டன. மற்றொன்று, வர்ணாசிரம பிரிவை சட்டபூர்வமாக்கும் விதிகளை வகுப்பது. இதற்கான மனுஸ்மிருதி எழுதப்பட்டது. இதன் பிறகு உடல் உழைப்பு செய்வோர் பிறருக்காக படைக்கப்பட்டவர் என்ற தாழ்ந்த அடிமை நிலையும் உழைப்பை தாழ்மையானதாக கருதுவதுமான வைதீக மனப்பான்மையும் தோன்றியது. இதன் காரணமாகவே இந்நூல்கள் புராணங்களையும் மனுஸ்மிருதியையும் எதிர்க்கும் விதமாக எழுதப்பட்டுள்ளது. இன்று தமிழகத்தில் எந்த மூலையிலும் சிதைந்த கோயில்களோ அவற்றின் உடைந்த சிற்பங்களோ செய்தித்தாள்களில் தொல்லியல் கண்டுபிடிப்பு என்று அறிவிக்கப்பட்டால் உடனே அதனை இஸ்லாமிய படையெடுப்பு என குறிப்பிட தவறுவதில்லை. மாலிகாபூரின் தமிழகம் மீதான படையெடுப்பு நிகழ்ந்த 14ஆம் நூற்றாண்டில்தான் இடங்கை வலங்கை போராட்டங்களும் உச்சத்தில் இருந்தன. இந்த போராட்டங்களில் எதிரணியினரின் கோயில்களை சிதைப்பதும் கொள்ளையடிப்பதும் இத்தகைய சாதி போராட்டங்களில் நிகழ்ந்தன என்பதற்கு தொல்லியல் சான்றுகள் உள்ளன. இங்கிருந்த சைவ வைணவ கோயில்களை அழித்தொழிக்க பிற சமயத்தினர் வரவேண்டிய தேவை இருக்கவில்லை. அவர்களே தங்களது எதிரணியினர் உடைமைகளை, கோயில்களை, கிராமங்களை சூறையாடினர். தங்கள் கடவுள்களின் கோயில்களை தாமே அழித்தனர் என வரலாறு பதிவு செய்து வைத்துள்ளது. தமிழகத்தில் இன்று நிலவும் சாதிகளும் ஒரு சாதிக்குள்ளேயே நிலவும் கிளைகளும் தோன்றியதற்கான அடிப்படை கூறுகளில் சோழர்களால் உருவாக்கப்பட்ட இடங்கை வலங்கை முறைக்கும் முக்கிய பங்கு உள்ளது. இடங்கை வலங்கை போராட்டங்கள் குறித்த மேற்கண்ட மதிப்பீடுகளை தமிழகத்தில் சாதி சமத்துவ போராட்டங்கள் என்ற நூலின் மூலம் விரிவாக ஆய்வு செய்துள்ளார் வரலாற்று ஆசிரியர் நா. வானமாமலை. 11ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய இடங்கை வலங்கை போராட்டம் 19ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் வெளிப்படையாக நடைபெறவில்லை. ஏனெனில் அதற்கேற்ற சமூக அமைப்பாக ஆங்கிலேயர்கள் காலம் இருக்கவில்லை. மேலும் இடங்கை வலங்கை என்பதை தாண்டி அனைவரையும் ஒடுக்கும் ஏற்பாடாக ஆங்கிலேய ஆட்சி முறை இருந்தது. கெட்டிப்படுத்தப்பட்ட சாதி அமைப்பு முறை வெள்ளையர்களுக்கு எளிமையாக சவாரி செய்யவும் வழி அமைத்து கொடுத்தது. சோழர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணிகளில் ஒன்றாக இடங்கை வலங்கை மோதல்களே இருந்தது. சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிந்தைய நாயக்கர்களின் ஆட்சியை அடுத்து அறியலாம். நூலின் அத்தியாயம் 59 தஞ்சை நாயக்கர்கள். சோழர்கள் ஆட்சி கிபி 1279 வரை நிலை பெற்றிருந்தது. அதன் பின் சோழ மன்னர்கள் சிதறிப்போய் பாண்டியர், ஹொய்சாளர், நாயக்கர், மராத்தியர் என பலர் ஆண்டனர். கிபி 1855 முதல் ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தின் கீழ் வந்தது என்பது வரலாறு. 13ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் ஆதிக்கம் முடிவடைந்து பாண்டியர்கள் வசம் தஞ்சாவூர் போய்விட்டது. அதன் பின் பல்வேறு ஆட்சியாளர்கள் சிதறிப்போய் ஆங்காங்கே ஆட்சி புரிந்து வரும் நிலையில் கிருஷ்ணதேவராயரின் விஜயநகர சாம்ராஜ்யம் கோலோச்ச தொடங்கியது. தென்னாடு முழுவதும் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி பரவத் தொடங்கியது. விஜயநகர சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுவதும் பரவி கிடந்தது. ஆங்காங்கே இருந்த பகுதிகளை ஆள்வதற்கு நாயக்க மன்னர்கள் தங்களது பிரதிநிதிகளை அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் அனைவருமே மன்னரின் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் ராஜ வம்சத்தினரின் உறவினர்களாகவும் மட்டுமே இருந்தனர். அவ்வாறு இங்கு வந்த பிரதிநிதிகள் விஜயநகர பேரரசின் பெயரால் மதுரை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி முதலான பகுதிகளில் ஆட்சி புரிந்தனர். நாயக்க மன்னர்கள் தாங்கள் ஆண்ட பகுதிகளுக்கு தங்களுடன் படை வீரர்கள் தவிர பண்டிதர்களையும் கலை வல்லுநர்களையும் உடன் அழைத்து வந்தனர். கிருஷ்ணதேவராயரின் மரணத்திற்கு பிறகு அவரது தம்பி அச்சுத தேவராயரின் ஆட்சி நடைபெற்றது. அச்சுத தேவராயர் மைத்துனியின் கணவர் பெயர் சேவப்ப நாயக்கர். ஆரணியில் இருந்த சேவப்ப நாயக்கரை தஞ்சைக்கு அரசராக நியமித்து அச்சுத தேவராயர் அனுப்பினார். 1532ஆம் ஆண்டில் சேவப்ப நாயக்கர்
தஞ்சையில் நாயக்கர் ஆட்சியை நடத்த தொடங்கினார். இவருடைய தந்தையார் திம்மப்ப நாயக்கர். இவர் ஆற்காடு பகுதியின் ஆளுகைக்கு பொறுப்பேற்று நெடுங்குன்றம் எனும் ஊரில் இருந்து ஆட்சி புரிந்தார். இன்றைய ஆந்திர பிரதேசத்தில் பரவியிருந்த அரசாட்சி பகுதியே விஜயநகர பேரரசு என அழைக்கப்படுகிறது. தமிழ் பேசும் பகுதிகளுக்கு பேரரசின் ஆட்சியை விரிவுபடுத்த நெடுங்குன்றம் பகுதியிலிருந்துதான் தொடங்கினர். தென் தமிழகம் உட்பட அனைத்து பகுதிகளும் நாயக்கர் ஆட்சிக்கு அடிகோலியது. இந்த நெடுங்குன்றம் ஆட்சிதான் திம்மப்ப நாயக்கர் ஆற்காடு பகுதிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாக கிருஷ்ணதேவராயரிடம் வாயில் காப்போனாக பணியாற்றி வந்தார். அப்பணிக்கு வாசல் என பெயர். மன்னரின் வாசல் எனும் பதவியோடு இவரின் தளவாய் எனும் படைத்தளபதியாகவும் இருந்தார். மன்னரின் தளவாயாக இருந்த காலத்தில் ரெய்ச்சூர் உட்பட பல பகுதிகளுக்கு படையெடுத்து சென்று போரிட்டவர். இவருடைய சகோதரர் நாகம்ம நாயக்கர். நாகம்ம நாயக்கரின் மகன்தான் விஸ்வநாத நாயக்கர். மதுரை பகுதியை மையமாக கொண்டு தென் தமிழகம் முழுவதும் நாயக்கர் ஆட்சிக்குள் கொண்டுவர காரணமாக இருந்தவர். அண்ணன் தம்பிகளான திம்மப்ப நாயக்கரும் நாகம்ம நாயக்கரும் தங்களது மகன்களான சேவப்ப நாயக்கரை தஞ்சைக்கும் விஸ்வநாத நாயக்கரை மதுரைக்கும் அனுப்பி வைத்தனர். சேவப்ப நாயக்கருக்கு தஞ்சை ஆட்சி பொறுப்பு கிடைத்ததற்கு மற்றொரு காரணமும் உண்டு. கிருஷ்ணதேவராயரின் சகோதரர் அச்சுத தேவராயர் அண்ணனுக்கு பிறகு அச்சுத தேவராயர் தான் விஜயநகர சக்கரவர்த்தியாக பதவிக்கு வந்தார். இவர் மனைவியின் பெயர் திருமலாம்பா. அரசரின் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்ததால் சேவப்பருக்கு திருமலாம்பாவின் சகோதரியான மூர்த்திமாம்பா என்பவரை திருமணம் செய்து வைத்தனர். இத்திருமணத்தின் மூலமாக ராஜாவின் சகலையாக சேவப்பர் ஆகிவிட்டார். தனது திருமணத்திற்கான வரதட்சணையாகவும் வெகுமதியாகவும் தஞ்சை ஆட்சி பொறுப்பை சேவப்ப நாயக்கர் பெற்றார் என்ற கருத்தும் உண்டு. சேவப்ப நாயக்கரை தஞ்சாவூருக்கு அனுப்ப காரணமாக இருந்தவர் மன்னர் அச்சுத தேவராயர். எனவே தனது மகனுக்கு அச்சுதப்ப நாயக்கர் என்று பெயர் வைத்தார். சேவப்ப நாயக்கர் தஞ்சாவூருக்கு மன்னராக வந்து பதவியேற்ற காலம் தொட்டே அவருடைய மகன் அச்சுதப்ப நாயக்கரும் இளவரசராக இருந்து தந்தைக்கு உதவி செய்து வந்தார். தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டும் பாண்டியர்களால் அழிக்கப்பட்ட பகுதிகளை சீர்படுத்தியும் நீர்நிலைகளையும் ஆலயங்களையும் மாளிகைகளையும் உருவாக்கினார். அவர் பெயரை சொல்லிக்கொண்டு இன்றும் கூட சேவப்ப நாயக்கன் ஏரி என்ற பெயர் இருக்கிறது. அதனை சமப்படுத்தி வீடுகள் கட்டப்பட்டு மக்கள் குடியிருப்பாக மாற்றப்பட்டு விட்டது. இவருடைய காலத்தில் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் ஆளுகைக்கு உட்பட்டும் மதுரை நாயக்கர்களின் கட்டுப்பாட்டில் வல்லமும் இருந்திருக்கிறது. இவர் திருச்சியை மதுரை நாயக்கர்களிடம் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக வல்லத்தை மாற்றிக்கொண்டதாக தெரிகிறது. சேவப்ப நாயக்கர் விஜயநகர பேரரசுக்கு மிகவும் விசுவாசமாக நடந்து கொண்டார். விஜயநகர பேரரசர்கள் மேற்கொண்ட படையெடுப்புகளின் போது தஞ்சை நாயக்கரின் பெரும் படையும் இணைந்து பணியாற்றியது. பீஜப்பூர், அகமத் நகர், கோல்கொண்டா, பிதார் எனும் 4 பகுதிகளின் சுல்தான்களும் ஒன்று சேர்ந்து விஜயநகர பேரரசின் மீது படையெடுத்தனர். தலைக்கோட்டை எனும் இடத்தில் கிபி 1565 பெரும் போர் நடைபெற்றது. இப்போரில் விஜயநகர படைக்கு விஜயநகர பேரரசர் ராமராயர் தலைமை தாங்கினார். இப்படையில் சேவப்ப நாயக்கரின் தஞ்சை படையும் பங்கேற்றது. இருப்பினும் இப்போரில் விஜயநகர படைகள் தோல்வியுற்றன. பேரரசர் ராமராயரும் கொல்லப்பட்டார். இப்பெரும் போரால் விஜயநகர பேரரசு உதயமானதிலிருந்து சந்தித்திராத பெருந்தோல்வியையும் பேரழிவையும் சந்தித்தது. சேவப்ப நாயக்கர் பிற மதத்தினரோடும் நட்புறவு கொண்டிருந்தார். திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயில் கோபுரங்களில் மிக பெரியதும் கிழக்கு வாயிலாக திகழ்வதுமான 11 நிலைகளை உடைய ராஜகோபுரத்தை கட்டினார். திருப்பதி, ஸ்ரீசைலம் ஆகிய கோயில் கோபுரங்களின் விமானங்களுக்கு பொன் வேய்ந்தார். தஞ்சையில் உள்ள இஸ்லாமியர் மசூதி ஒன்றுக்கு 7 வேலி நிலம் வழங்கினார். கிறிஸ்தவர்களுக்கும் பல உதவிகள் செய்தார். இவருடைய காலத்தில்தான் போர்த்துகீசிய கப்பல்கள் இங்கு தரையிறங்கியது. போர்த்துகீசிய வியாபாரிகளுக்கு ஆதரவாக இடம் கொடுத்து உதவியிருக்கிறார். தன்னுடைய காலத்திலேயே தனது மகன் அச்சுதப்பனை இளவரசராக வைத்திருந்தார். 1563 மகனையே அரசை ஆளும்படி செய்தார். 1580 காலமானார். சேவப்ப நாயக்கர் குறித்த கல்வெட்டு குறிப்புகள் பெருமளவு இல்லை. கோவில்கள், மசூதிகள்,
புத்த விகார்கள் ஆகியவற்றிற்கு உதவிய குறிப்புகள் இருக்கிறது. 1560ஆம் ஆண்டு தொடங்கி 1580 வரையிலான 20 ஆண்டுகளில் தந்தைக்கு துணையாக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அச்சுதப்ப நாயக்கர் 1580 தொடங்கி 1614 வரை மன்னனாக தனித்து ஆட்சி நடத்தினார். இவருடைய காலத்தில் இசை, நடனம், கட்டிடக்கலை, சிற்பக்கலைகளில் ஆர்வம் காட்டியுள்ளார். அச்சுதப்ப நாயக்கருக்கு முக்கிய ஆலோசகராகவும் அமைச்சராகவும் இருந்தவர் கர்நாடகத்தை சேர்ந்த வைதிகரான கோவிந்த தீட்சிதர். தஞ்சை நாயக்க மன்னர்களின் காலத்தில் சேவப்ப நாயக்கரின் கடைசி நாட்கள் தொடங்கி ரகுநாத நாயக்கர் காலம் வரை அவர்கள் ஆட்சியில் அமைச்சராகவும் ராஜகுருவாகவும் இருந்து வழிகாட்டியவர் கோவிந்த தீட்சிதர். சோழ நாட்டின் தஞ்சை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இவர் பெயரை இன்றும் சொல்லக்கூடிய பல இடங்கள் உள்ளன. ஐயன் கடை தெரு, ஐயன்பேட்டை, ஐயன் வாய்க்கால், ஐயன் குளம், இது போன்ற இடங்களில் ஐயன் என்பது இவரை குறிக்கும். கும்பகோணம் என்றால் நினைவுக்கு வருவது மகாமகம். கும்பேஸ்வரன் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இவ்விழா நடைபெறும். அந்த விழாவில் மக்கள் மூழ்கி எழும் மகாமக குளத்தையும் சுற்றிலும் படிக்கட்டுகளையும் அதனை சுற்றி 16 சிவலிங்கங்கள், அதற்குரிய மண்டபங்கள் அனைத்தையும் கட்டி முடித்தவர் கோவிந்த தீட்சிதர். இவரது இச்செயலை பாராட்டி நாயக்க மன்னர் இவருக்கு துலாபாரம் செய்து தராசில் ஒரு தட்டில் இவரை உட்கார வைத்து மற்றொரு தட்டில் பொன்னை அள்ளி கொட்டி இவருக்கு அளித்தாராம். அச்சிலையை மகாமக குளக்கரையில் உள்ள ஒரு மண்டபத்தில் இப்போதும் பார்க்கலாம். கும்பகோணம் நகரத்தின் மையப்பகுதியில் பெரிய கடை தெருவுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது ராமசாமி கோயில். இதனை கட்டியவர் கோவிந்த தீட்சிதர். இங்கு இராமாயண காட்சிகள் அனைத்தையும் பிரகார சுவற்றில் வண்ணத்தில் தீட்டி வைத்தது கோவிந்த தீட்சிதர்தான். திருவையாறு, திருவிடை மருதூர், மயிலாடுதுறை ஆகிய இடங்களில் காவிரி கரையில் படித்துறைகள், புஷ்ய மண்டபங்கள் கோவிந்த தீட்சிதரால் உருவாக்கப்பட்டவை. மயிலாடுதுறை, திருவிடை மருதூரில் மகாதான தெரு இருக்கும். மகாதானம் என்றால் வேத விற்பனர்களுக்கு தானமாக வீடுகளை கட்டி கொடுத்து யாகங்கள் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட வீதிகள் இவை. இந்த மகாதான தெருக்களை உருவாக்கியவரும் கோவிந்த தீட்சிதர்தான். தெருக்கள் மட்டுமல்லாமல் சில ஊர்களும் கூட தானமாக கொடுக்கப்பட்டது. இதில் திருவையாறு கும்பகோணம் சாலையில் உள்ள ஈச்சங்குடி, கண்டியூர் திருக்காட்டுப்பள்ளி சாலையில் உள்ள வரகூர், கந்தமங்கலம் ஆகிய ஊர்கள் இதே காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டு மகாதானமாக அளிக்கப்பட்டவை. ஈச்சங்குடி கிராமம்தான் காஞ்சி பரமாச்சாரியார் என அழைக்கப்பட்ட சந்திரசேகரேந்திரரின் தாய் பிறந்த ஊர். எங்கும் எப்போதும் வேத கோஷம் முழங்குவதற்காக இத்தனை ஊர்களை, தெருக்களை தானமாக கொடுத்து வந்திருக்கிறார் கோவிந்த தீட்சிதர். கோவிந்த தீட்சிதருடைய மூத்த மைந்தன் யக்ஞ நாராயண தீட்சிதர். இவர் வேத சாஸ்திரங்கள் படித்தவர். ரகுநாத நாயக்கரை போற்றி, ரகுநாத பூபால விஜயம், ரகுநாத விலாச நாடகம், சாகித்ய ரத்னாகரம் ஆகியவை இவரால் உருவாக்கப்பட்டவை. இவருடைய இளைய மைந்தன் வேங்கடமகி. காஞ்சி மூத்த சங்கராச்சாரியாரின் தாயார் பிறந்த ஊர் ஈச்சங்குடி. அது தவிர 1814 முதல் 1857 வரை காஞ்சி மடத்து ஆச்சாரியராக இருந்த மற்றொரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த தீட்சிதர் வம்சத்தில் பிறந்தவர். கோவிந்த தீட்சிதரின் இளைய மகன் என்று குறிப்பிட்ட வேங்கடமகி என்பவரின் பேரன்தான் சந்திரசேகேந்திர சங்கராச்சாரியார். அச்சுதப்ப நாயக்கர் காலத்தில் விஜயநகர பேரரசை ஆண்டு வந்தவர் வேங்கடபதி ராயர். இவரிடம் அச்சுதப்ப நாயக்கர் அரச விசுவாசத்தோடு இருந்தார். வேங்கடபதி ராயர் விஜயநகர பேரரசரானதும் கோல்கொண்டா சுல்தான் பெரும்படையுள் வந்து வேங்கடபதி ராயரின் பெனுகொண்டா கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றி கொண்டார். இதனால் கோபம் கொண்ட வேங்கடபதி ராயர் அச்சுதப்ப நாயக்கருக்கு தகவல் அனுப்பினார். உடனே அச்சுதப்ப நாயக்கர் தன் மகன் ரகுநாத நாயக்கர் தலைமையில் பெரும் படை ஒன்றை தஞ்சையிலிருந்து அனுப்பி வைத்தார். அந்த படை கோல்கொண்டா சுல்தானின் படையை வெற்றி கொண்டு பெனுகொண்டா கோட்டையை மீட்டுக் கொடுத்தது. அச்சுதப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கும் தஞ்சைக்கும் பகை உணர்வு வளர்ந்தது. விஜயநகர பேரரசர்களுக்கு எதிராக மதுரை நாயக்கரும் செஞ்சி நாயக்கரும் செயல்பட்ட போது அச்சுதப்ப நாயக்கர் விஜயநகர பேரரசர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்.
இதுவே பகைக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. தலைக்கோட்டை போருக்கு பின் மதுரை நாயக்கர் தனியாட்சி நடத்த விரும்பினார். அச்சுதப்ப நாயக்கரோ விஜயநகர பேரரசுக்கு பணிந்து வாழவே விரும்பினார். அச்சுதப்ப நாயக்கர் தன் தந்தையாரைப் போலவே எல்லா சமயங்களையும் மதித்து நடந்தார். திருவண்ணாமலை கோபுரங்களின் மேல் தங்கக்குடம் அளித்தார். திருவடை மருதூர் கோயில் தேர் திருவிழா நடைபெற ஊர் அளித்தார். திருவரங்கநாதர் கோயிலில் திருவரங்கனுடைய விமானத்தை பொன் தகடுகளால் பொருத்தினார். மூவலூர் மார்க்க சகாயர் ஆலயத்திற்கு நிலக்கொடை, சத்திரம் நிர்வகிக்க கொடை ஆகியன வழங்கினார். தம்முடைய ஆட்சி காலத்திலேயே கிபி 1610 தன் மகன் ரகுநாத நாயக்கருக்கு இளவரசு பட்டம் சூட்டினார். தஞ்சையை ஆண்ட நாயக்கர்களில் தனி சிறப்புடையவராக விளங்கியவர் ரகுநாத நாயக்கர். இவர் தம்முடைய தந்தையின் மறைவிற்கு பின்பு கிபி 1617 முறைப்படி தஞ்சை நாயக்கர் ஆட்சி பொறுப்பு முழுவதையும் ஏற்றுக்கொண்டார். தமது ஆட்சி காலத்தில் ஈழத்தின் மீது படையெடுத்து சென்று வெற்றி கண்டார். ஈழத்தில் வெற்றி பெற்ற பிறகு தஞ்சையை நோக்கி திரும்பும் வழியில் தோப்பூர் எனுமிடத்தில் ஜக்கராயன் என்பவனோடு போரிட்டார். ஜக்கராயன் விஜயநகர பேரரசுக்கு உட்பட்ட கோலார் பகுதியை ஆண்டு வந்தவன். இவன் விஜயநகர பேரரசை கவர சதி செய்தான். இதனை யாசம நாயக்கர் என்ற குறுநில அரசர் அறிந்தார். இவர் விஜயநகர பேரரசின் விசுவாசி. யாசம நாயக்கர் ஒரு பெரும் படை திரட்டிச் சென்று ஜக்கராயனோடு போரிட்டார். போர் கல்லணைக்கு அருகில் உள்ள தோப்பூர் எனும் இடத்தில் கிபி 1616 நடைபெற்றது. இப்போரில் ஜக்கராயனுக்கு மதுரை செஞ்சி நாயக்கர்கள் துணை நின்றனர். ஜக்கராயன் செஞ்சி மதுரை நாயக்கர்களோடு சேர்ந்து கொண்டு தஞ்சைக்கு மேற்கே உள்ள கல்லணையை இடிக்க முற்பட்டான். இதனை அறிந்த ரகுநாத நாயக்கர் பெரும் படையுடன் சென்று தோப்பூர் எனும் இடத்தில் ஜக்கராயன் படைகளோடு பெரும் போர் செய்தார். ஜக்கராயனுக்கு துணை நின்ற மதுரை நாயக்கரும் செஞ்சி நாயக்கரும் தோல்வியுற்றனர். ஜக்கராயன் போரில் கொல்லப்பட்டான். ரகுநாத நாயக்கர் வெற்றி பெற்றார். தோப்பூர் போர் வரலாற்று சிறப்பு மிகுந்த போராக கருதப்படுகிறது. இப்போது கல்லணைக்கு அருகில் இருக்கும் தோகூர் என்ற ஊர்தான் இந்த தோப்பூர். ரகுநாத நாயக்கர் தம் முன்னோர் போல விஜயநகர பேரரசிற்கு ஆதரவாளராகவே இருந்தார். ரகுநாத நாயக்கர் காலத்தில் டச்சு, டென்மார்க், இங்கிலாந்து, போர்த்துகீசு வணிகர்கள் தஞ்சைக்கு வருகை புரிந்து வாணிபத்திற்காக போட்டியிட்டனர். டென்மார்க் நாட்டவர் தரங்கம்பாடி எனும் சிறு துறைமுகப்பட்டினத்தில் தங்கி வாணிபம் செய்ய ரகுநாத நாயக்கர் அனுமதி வழங்கினார். டென்மார்க் நாட்டினர் தரங்கம்பாடியில் சிறு கோட்டை ஒன்றும் அமைத்தனர். ரகுநாத நாயக்கர் டென்மார்க் நாட்டவரின் கப்பலை தாக்கி மூழ்கடித்த போர்த்துகீசியரை கண்டித்து அவர்கள் செய்த குற்றத்திற்காக 12,000 பொன்னை தண்டமாக வசூலித்தார். மேலும் டென்மார்க் நாட்டை ஆண்டு வந்த 4ஆம் கிறிஸ்தியன் என்பவருக்கு தங்கத் தகட்டில் நட்புறவு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பினார். எனவே ரகுநாத நாயக்கர் டென்மார்க் நாட்டவரோடு வாணிப உறவும் நட்புறவும் கொண்டிருந்தார். கல்வி கடவுள் என பக்தர்களால் நம்பப்படும் சரஸ்வதி கரங்களில் உள்ள இசைக்கருவி வீணை. இந்த இசைக்கருவி இவர் காலத்தில்தான் இப்போது நாம் பார்க்கும் வீணை அமைப்பை கொண்டதாக உருவாக்கப்பட்டது. இசைக்கலையில் வல்லவரான இவர் ஜெயந்தசேனா எனும் புதிய ராகம் ஒன்றையும் ராமானந்தா எனும் தாளத்தையும் அறிமுகப்படுத்தினார். தெலுங்கு மொழியில் பல இசை காவியங்களையும் எழுதி உருவாக்கினார். தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ரகுநாத நாயக்கர் ஆட்சி புரிந்தாலும் தஞ்சை சோழ மண்டலத்தின் எல்லைகளையும் தாண்டி அவரது ஆட்சி விரிவடைந்திருந்தது. அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோஷ்டியூர், திருச்சிக்கு அருகில் உள்ள லால்குடி, காஞ்சிபுரம் அருகில் உள்ள கோவிந்தவாடி, வேலூர் அருகில் நெடுங்குன்றம் மற்றும் நாரத்தம்பூண்டி ஆகிய இடங்களிலும் இவர் காலத்திய கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விஜயராகவ நாயக்கர் ரகுநாத நாயக்கரின் மகன். இவர் தம் தந்தையாரின் ஆட்சி காலத்திலேயே கிபி 1631 இளவரசு பட்டம் சூட்டப்பட்டு அரசு பொறுப்புகளை தந்தையாருடன் இணைந்து கவனித்து வந்தார். ரகுநாத நாயக்கர் கிபி 1645 மறைந்ததும் அதே ஆண்டில் விஜயராகவ நாயக்கர் தஞ்சை நாயக்கர் ஆட்சி பொறுப்பு முழுவதையும் ஏற்றுக்கொண்டார். மதுரைக்கும் தஞ்சைக்கும் இடையே இவர் காலத்திலும் மோதல் தொடர்ந்தது. இவருடைய மகளை பெண் கேட்டு
மதுரை சொக்கநாத நாயக்கர் தூது விடுத்தார். ஆனால் இவர் மகளை கொடுக்க மறுத்துவிட்டார். எனவே சொக்கநாத நாயக்கர் இவர் மீது கிபி 1673 போர் தொடுத்தார். சொக்கநாத நாயக்கரின் படை தஞ்சை பகுதியில் உள்ள வல்லம் எனும் ஊரை கைப்பற்றியது. சொக்கநாத நாயக்கரின் தளவாய் கிருஷ்ணப்ப நாயக்கர் விஜயராகவ நாயக்கரை அணுகி இந்நிலையிலேனும் மகளை கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளுமாறு அவரிடம் வேண்டினார். ஆனால் விஜயராகவ நாயக்கர் அந்த புறத்தை வெடிவைத்து அழிக்குமாறு சொல்லிவிட்டு போரை தொடர்ந்தார். இறுதி வரை பணியவில்லை. இறுதியில் அவர் தம் மகளுடன் உயிர் நீத்தார். விஜயராகவ நாயக்கர் மறைவுக்கு பின்னர் தஞ்சை நாயக்கர் ஆட்சி மறைந்தது. தஞ்சையை கைப்பற்றிய சொக்கநாத நாயக்கர் தன் சிற்றன்னையின் மகனும் தன் தம்பியுமாகிய அழகிரி நாயக்கரை தஞ்சையின் அரச பிரதிநிதி ஆக்கினார். விஜயராகவ நாயக்கரோடு தஞ்சை நாயக்கர் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதில் முக்கியமான விஷயம் யாதெனில், மதுரை நாயக்கரோடு போர் புரிய தஞ்சை விஜயராகவ நாயக்கர் பீஜப்பூர் சுல்தானின் உதவியை நாடுகிறார். பீஜப்பூர் சுல்தான் மதுரை நாயக்கர்களோடு போரிடும் படைக்கு தலைமை தாங்க ஏகோஜியை நியமிக்கிறார். ஏகோஜி யாரெனில், மராட்டிய சத்ரபதி சிவாஜியின் உடன் பிறந்த அண்ணன். ஏகோஜி மதுரை நாயக்கரை வென்றதோடு தஞ்சையையும் கைப்பற்றிக் கொள்கிறார். மன்னர்கள் என்றாலே வஞ்சகமும் சூதும் அதிகார பேராசையும் கொண்டவர்கள்தானே. இதற்கு எந்த மன்னனும் விதிவிலக்கல்ல. கிபி 1676 முதல் தஞ்சையில் மராட்டியர் ஆட்சி நிறுவப்படுகிறது. அடுத்து தஞ்சை மராட்டியர் ஆட்சி குறித்து அறியலாம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டாபைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.